இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இந்திய சமூகத்தின் விசுவாசம் எப்படிப்பட்டது? 4 இந்தியர்களை நினைவு கூர்ந்தார் பேரரசியார் ராஜா ஜாரித் சோஃபியா. மலேசிய இந்திய சமூகத்தினர் சில தரப்பினரால் வசைமொழி தாக்குதல் தொடுக்கப்பட்டு வரும் நிலையில் பேரரசியார் ராஜா ஜாரித் சோஃபியா 2018 ஆண்டு வெளியிட்ட ஓர் அறிக்கையின் சாரம்சத்தை மீண்டும் பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்திய சமூகத்துடன் தனது அரச குடும்பம் எந்த அளவிற்கு நெருங்கிய உறவை வைத்திருந்தது என்பது குறித்து பேரரசியார் ராஜா ஜாரித் சோஃபியா நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். ஆயுத மோதல்கள் மற்றும் போரால் பாதிக்கப்பட்ட மற்ற நாடுகளைப் போல் அல்லாமல் மலேசியா ஓர் அதிர்ஷ்டமிக்க நாடு என்று பேரரசியார் நாட்டு மக்களுக்கு நினைவுபடுத்தினார். இத்தகைய ஆசிர்வதிப்பிற்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாட்டில் உள்ள பல்வேறு இனத்தவர்களுக்கு இடையிலான உறவுகளை சீர்குலைக்க வேண்டும் என்றே பிரச்சினைகளை தூண்டி வருகின்றவர்கள் நம்மிடையே இருக்கவே செய்கின்றனர் என்று பேரரசியார் குறிப்பிட்டார். ஆனால் இந்திய சமுதாயத்தை சேர்ந்த 4 தங்கள் குடும்பத்தினருடன் எந்த அளவிற்கு விசுவாசமாகவும் நன்றியுள்ளவர்களாகவும் இருந்துள்ளனர் என்பதற்கு 4 இந்தியர்களை பேரரசியார் ராஜா ஜாரித் சோஃபியா ஒரு முன்னுதாரணமாக அடையாளம் காட்டினார். மருத்துவர்களான சுப்பிரமணியம் பாலன், சிங்காரவேலு மற்றும் பாதுகாவலரான மோகன், முகாம் கண்காணிப்பாளரான சுகுமாரன் ஆகியோரை ராஜா ஜாரித் சோஃபியா நினைவு கூர்ந்தார். மருத்துவர்களான சுப்பிரமணியம் பாலன் மற்றும் சிங்காரவேலு ஆகியோர் பல வருடங்களாக என் கணவர் அல்லது குழந்தைகள் நள்ளிரவில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது இந்த 2 மருத்துவர்களில் ஒருவர் எங்களுக்கு சிகிச்சை அளிக்க விரைந்து வருவார்கள். அவர்கள் அடிக்கடி வரும்போது நேரத்தை பொருட்படுத்தவில்லை. அது நள்ளிரவுக்கு முன்போ அல்லது அதிகாலை 3 மணியோ இருக்கலாம். எனது புதல்வர்களில் ஒருவரான மறைந்த துங்கு அப்துல் ஜலீலுக்கு கல்லீரல் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்ட போது சுப்பிரமணியம் மற்றும் சிங்காரவேலு அளித்த சிகிச்சையில் குடும்பம் சற்று நிம்மதி பெருமூச்சு விட முடிந்தது. மகன் ஜலீல் சிறியவராக இருந்தபோது அவரை 2 மருத்துவர்களும் அடிக்கடி வந்து கவனித்துக் கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். அவர்களின் முகங்களில் கள்ளம் கபடம் இல்லாத நட்புறவு தெரிந்தது. பிரதிபலனை எதிர்பார்க்கவில்லை. மகன் ஜலீல் தனது இறுதி மூச்சை விடும்போது நேரத்தை பார்த்து அவரின் மரண நேரத்தை உறுதிப்படுத்தியவர் டாக்டர் டத்தோ சுப்பிரமணிய பாலன் தான். தற்போது ஜோஹூர் மாநிலத்தின் இடைக்கால சுல்தானாக இருக்கும் பட்டத்து இளவரசர் இஸ்மாயில் இப்ராஹிமை 1 வயதிலிருந்து கவனித்துக் கொண்டவர் மோகன் என்ற மற்றொரு இந்தியர் ஆவார். எனது கணவர் சுல்தான் இப்ராஹிம் ஸ்தூலாங் கடற்பகுதியில் நீச்சல் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த காலகட்டத்தில் மூத்த புதல்வரான இஸ்மாயிலை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டவர் மோகன்தான். உண்மையில் மோகன்தான் என்னுடைய அனைத்து பிள்ளைகளுக்கும் நீச்சல் கற்றுக் கொடுத்தவர். பிள்ளைகளுடன் மணிக்கணக்கில் தண்ணீரில் இருக்கக்கூடிய மிக திறமைசாலி ஆவார். மோகன் பயிற்சியாளர் மட்டும் இன்றி பிள்ளைகளுக்கு விளையாட்டு தோழனாகவும் இருந்தார். எனது கணவர் வெளியில் செல்லும் சமயத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக மோகனை எங்கள் வீட்டிலேயே தங்க சொல்வார். காலையில் மற்ற ஊழியர்கள் வேலைக்கு வரும் வரை மோகன் தூங்க மாட்டார். எங்கள் குழந்தைகளை அந்த அளவிற்கு கண்களை இமை காப்பது போல கவனித்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு மிகுந்தவர். எனது கணவருக்கு உதவியாளராக பணியாற்றிய மற்றொரு இந்தியர் சுகுமாரன் என்பவர் ஆவார். சுகுமாரனை சுல்தான் கடுமையாக திட்டிய போதிலும் தொடர்ந்து சுல்தானுக்கும் அரச குடும்பத்தினருக்கும் மனம் மாறாத விசுவாசமிக்க அன்புமிக்க பணியாளராக சுகுமாரன் திகழ்ந்தார். 2009 ஆண்டு நான் இங்கிலாந்தில் விடுமுறையில் இருந்தபோது என் இளைய மகனின் சிறந்த நண்பராக சுகுமாரன் இருந்தார். மரங்களில் இருந்து ஆப்பிள்களை பறிக்கவும் தோட்டத்தில் உள்ள வாத்துகளுக்கு உணவளிக்கவும் அவனுக்கு சுகுமாரன் உதவினார். எனக்கும் என் கணவருக்கும் வெவ்வேறு இனங்களை சேர்ந்த பல நண்பர்கள் உள்ளனர். ஆனால் இப்போதைக்கு
மலேசியாவில் இந்தியர்களுக்கு எதிராக கட்டவிழ்க்கப்படும் பதட்டங்கள் காரணமாக இந்த 4 இந்தியர்களின் சேவை, நட்பு மற்றும் விசுவாசத்தை எங்கள் குடும்பம் எந்த அளவிற்கு பாராட்டுகிறது, மதிக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்கவே இதனை கூறுகிறேன் என்று கடந்த 2018ஆம் ஆண்டில் தாம் எழுதிய ஒரு குறிப்பை பேரரசியார் ராஜசாரிட் சோஃபியா மீண்டும் நினைவு கூர்ந்துள்ளார். சீஃபில் கோயில் கலவரத்தின் உச்சக்கட்டத்தில் தீயணைப்பு வீரர் முகமது அடி முகமது காசிம் உயிரிழந்த போது பிரச்சனை எழுந்த காலகட்டத்தில் இந்திய சமூகத்தின் மகத்துவத்தை எடுத்துரைக்க பேரரசியார் ராஜசாரிட் சோஃபியா இந்த குறிப்பை எழுதியதாக குறிப்பிட்டார். பேரா தாப்பா நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அயர்குனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. வாக்களிப்பு சுறுசுறுப்பாக நடைபெற்று வரும் வேளையில் இந்த மும்முனை போட்டியில் களம் இறங்கிய 3 வேட்பாளர்கள் காலையிலேயே வாக்களித்து தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். காலை 8 மணிக்கு வாக்களிப்பு மையம் திறக்கப்பட்ட உடனே முதலில் வாக்களித்தவர் PSM கட்சி வேட்பாளர் பவானி KS ஆவார். தாப்பா ஆயர்குனெங் பெக்லாக் தேசிய சீன பள்ளியில் பவானி KS வாக்களித்தார். 8 நிமிடத்தில் வாக்களித்துவிட்டு பவானி திரும்பினார். அடுத்தது பாஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் பரிகத்தான் நேஷனல் வேட்பாளர் அப்துல் முஹைமின் மாலிக் காலை 8:30 மணியளவில் அயர்குனிங் தேசிய தொடக்கப் பள்ளியில் வாக்களித்தார். அம்னோவை சேர்ந்த பரிசான் நேஷனல் வேட்பாளர் டாக்டர் முகமது யூஸ்ரி பக்கீர் காலை 8:47 மணியளவில் சுங்காய் லேசோங் தேசிய தொடக்கப் பள்ளியில் வாக்களித்தார். வாக்காளர்களில் மூத்த குடிமக்கள் காலை 7:30 மணியளவில் வாக்களிப்பு மையங்களில் திரண்டதாக பர்னாமா கூறுகிறது. நாட்டில் குண்டர் கும்பலை ஊக்குவிப்பதற்கு சமூக வலைதளங்களில் குண்டர் கும்பல் செயலி பயன்பாட்டில் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். பள்ளி மாணவர்கள், பள்ளி படிப்பை முடித்த இளைஞர்கள் ஆகியோரை குண்டர் கும்பலில் கவர்வதற்கு அந்த செயலி பயன்பாட்டில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வுத்துறை துணை இயக்குனர் டத்தோஃபாடில் மர்சோஸ் தெரிவித்தார். சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் குண்டர் கும்பல் செயலியின் செயல்பாட்டில் யார் யார் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்பது குறித்து தற்போது புலன் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். காரில் சென்று கொண்டிருந்த ஆடவர் ஒருவர் அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் இன்று அதிகாலை 5:30 மணியளவில் சரவாக் குச்சிங் ஜலான் ஸ்டீஃபன் யாங் சாலையில் நிகழ்ந்தது. உள்ளூரை சேர்ந்த 34 வயதுடைய நபர் தலையிலேயே சுடப்பட்டார். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் குறித்து 2 ஆடவர்கள் போலீசுக்கு தகவல் அளித்ததாக படாவான் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது இர்வான் ஹஃபீஸ் தெரிவித்தார். இச்சம்பவம் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இன்றிரவு 2025ஆம் ஆண்டுக்கான மலேசிய கிண்ண கால்பந்தாட்ட போட்டியின் இறுதி சுற்று கோலாலம்பூர் புக்கிட் ஜாலிலில் நடைபெறுகிறது. இதனையொட்டி 7 பிரதான சாலைகள் தற்காலிகமாக மூடப்படும் என்று கோலாலம்பூர் போலீஸ் துறை அறிவித்துள்ளது. ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரள்வார்கள் என்பதால் அந்த இறுதியாட்டம் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்கு 7 சாலைகள் மூடப்படுவதாக கோலாலம்பூர் போக்குவரத்து போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் முகமது ஜம்சூரி முகமது ஈசா தெரிவித்தார். சுக்கோம் சமிஞ்சை விலக்கு பகுதியில் கசாஸ் நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி சுக்கோம் சமிஞ்சை விலக்கு பகுதியிலிருந்து ஜலான் மேரா செகாரை நோக்கி செல்லும் சாலை, கசாஸ் நெடுஞ்சாலையிலிருந்து ஜலான் பாராட் வரை, ஜலான் பாராட், ஜலான் ராடின் உட்பட புக்கிட் ஜாலில் பகுதியில் 7 முதன்மை சாலைகள் மூடப்படவிருப்பதாக முகமது ஜம்சூரி குறிப்பிட்டார். மலேசிய கிண்ண கால்பந்தாட்ட போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஜொஹூர் JDT அணியினர் ஸ்ரீ பஹாங்கை சந்திக்கவிருக்கின்றனர். ஷா ஆலாமில் பிச்சை எடுப்பதில் ஏற்பட்ட எல்லை தகராற்றில் பிச்சைக்காரர் ஒருவரை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக நம்பப்படும் மற்றொரு பிச்சைக்காரரான 28 வயது நபர் 7 நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். ஷா ஆலாம் செக்ஷன் 18இல் ஒரு வங்கியின் முன்புறம் நேற்று முன்தினம் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் 48 வயது பிச்சைக்காரர் ஒருவர் நெஞ்சு பகுதியில் ஆழமான கத்திக்குத்து காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே மாண்டார்.
பிடிப்பட்ட நபர் மாற்றுத்திறனாளிக்கான OKU அடையாள அட்டையை கொண்டுள்ளார். அவரை விசாரணைக்கு ஏதுவாக வரும் மே 1 வரை தடுத்து வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற அனுமதியை பெற்றுள்ளதாக ஷா ஆலம் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.